இன்னைக்கு என்ன குக் பண்ண போறோம்? விருதுநகர் சோயா சுக்கா மேம். ஓகே, விருதுநகர் சோயா சுக்காக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற இன்கிரீடியன்ஸை முதல்ல நம்ம பார்த்துடலாம். சொல்லலாம். தேங்காய் எண்ணெய், மிளகு, சோம்பு, ஜீரகம், ஜீரா பொடி, கரம் மசாலா, மஞ்சள்தூள், காரத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம். இது மீல் மேக்கர். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதிகமாக நமக்கு இதில் மசாலா தான் தேவை. ஏன்னா ஒரு மட்டன்ல எப்படி நிறைய நம்ம வந்து ஒரு மீட்டை மசாலா எல்லாம் போட்டு நல்லா டேஸ்டா மாத்துவோமோ அதே மாதிரி தான் மீல் மேக்கரை மாத்த போறோம் நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, சோ இது விருதுநகர் ஸ்பெஷல்னு ஏன் பேர் வச்சிருக்கீங்க? அங்க இது ஃபேமஸா? ஆமா மேம், அங்க வந்து இது ஃபேமஸ். அதாவது வந்து நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதுல ட்ரை பண்றதுனால அது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்கிரீடியன்ஸ் என்னென்ன தேவைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சோயாவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தண்ணியில போட்டு அதை ஹாட் வாட்டர்ல போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, அவ்வளவுதான். மத்தபடி வேற மத்தபடி ரெடி பண்ணணும். இப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்க போறோம்? அது ஒரு வாணலி வைக்கணும் அதுல. ஓகே, வெச்சிடலாம். இங்க வச்சிட்டு நான் ஆன் பண்ணிட்டு அங்க வச்சிடுறேன். இந்த தேங்காய் எண்ணெய் போடுறேன். சாதாரணமா சுக்காக்கு மட்டன் எல்லாம் பண்ணும்போது நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணுவோமா மேம்? ஆமா மேம். இல்ல நார்மலா வந்து நல்லெண்ணெயிலும் பண்ணலாம். ஆனா இது வந்து சுக்கா வாழையில இதுல வந்து நான் கொடுக்க போறதுனால இதுக்கு இந்த கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும் ஃப்ளேவர்க்காக. ஓ, அப்ப இன்னும் நமக்கு எடுத்தோம் கவுத்தோம் பண்ண போறது இல்ல. இன்னும் பல வேலைகள் நம்ம வந்து அங்க ரெடி பண்றதுக்கு இருக்கு. அண்ட் இப்ப கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்திருக்கும். ஆமா, ஃபுல்லா தேங்காய் எண்ணெயே இல்லாம கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தாளிப்புக்கு என்னென்ன ஆட் பண்ண போறோம்ங்கறத பார்க்கலாம். சோம்பு போடுறேன். சோம்பு நம்ம இடிச்சு வச்சிருக்கோமா மேம்? அதுதான், அப்பதான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே, ஃபைன். ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்க்கா, சோம்பே ஃப்ளேவர் தான், இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்க்காக கொஞ்சம் ஜாஸ்தியா தான் ஆட் பண்ணிருக்கோம். ஆமா, இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹைல தான் இருக்கு, கொஞ்சம் ஹீட் ஆகும். இப்போ வந்து நம்ம சோம்பை இடிச்சு போட்டது வந்து எதுக்கு இடிச்சு போட்டிருக்கோம்னா ஃப்ளேவருக்கு தான். பட் இப்போ நம்ம ஆயில போட்டதுக்கு அப்புறம் அந்த ஃப்ளேவர் வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறோம். அண்ட் மேம், சுக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா ஃப்ரை பண்ணி மட்டனையும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்றது தான் சுக்கா. அரைக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா இதுல? இது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே, ஃபைன். இப்போ சின்ன வெங்காயம். ஓகே மேம், சின்ன வெங்காயத்தை 2ஆவோ 4ஆவோ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆமா, இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் இதில் தாராளமாக போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டை சின்ன வெங்காயம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது. அண்ட் இதுலயுமே நம்ம வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமே அடுத்தடுத்த இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லா சுக்கா முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி அது இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு நல்லா குக் ஆயிடும். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன். ஃபைன், ஓகே மேம். அது அதிகமாவும் இல்லாம கம்மியாவும் இல்லாம சேர்த்திருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளேவரும் சரி கலரும் சரி நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது போட்டுக்கலாம். இப்போ வந்து அடுத்து மீல் மேக்கர் போட்டு இது கொஞ்சம் இதில் வதங்கட்டும். இப்போ வந்து கரம் மசாலா போடுறேன். ஓகே, இது கொஞ்சமா போட்டா போதும். இது தனியா பொடி அது கொஞ்சம் நமக்கு அந்த கொஞ்சம் அது டேஸ்ட்காக கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரா பொடி, சில்லி பொடி. இதுதான் காரத்துக்கு. ஃபைன். காரம் நமக்கு அது ஒண்ணுதான் காரம், வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ணலங்கிறதுனால மிளகாத்தூள் அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு. கொஞ்சம் சால்ட் இதுக்கு தேவையானது போட்டுக்கிறேன். ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும் சுக்கா, அந்த கலர் நமக்கு வரணும். தேவையான உப்பு.
இப்போ நம்ம உப்பு போட்டோன்னு தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுக்குமே உங்களுக்கு ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி கிடைக்கும். இப்போ அதிரடியாக ஃப்ளேவர் வந்துட்டு இருக்கு. உப்பையும் தாண்டி அந்த கோகனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த ஃப்ளேவர் தாறுமாறா இருக்கு. ஸோ சோயா சுக்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், காரசாரமாக ஒன்று கடாய்க்குள்ள நிறைய விஷயங்கள் போட்டு பண்ணிட்டு இருக்கோம், நல்லா டேஸ்டா இருக்கு, நல்லா ஃப்ளேவரா இருக்குன்றது தெரியுது அப்படின்னா இதோட வேலை முடிஞ்சிச்சானா? இல்லை, ஒரு 10 minutes இருக்கு. ஆஹா. இப்போ நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் வாசனை அமேசிங்கா இருக்கு. இப்போ வந்து இது சுருளுதுங்க இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்பூன் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓஹோ, அதே தேங்காய் எண்ணெய் ஆட் பண்றோம். அதே தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். ஹை பண்ணுமா மேம்? கொஞ்சம் ஹை பண்ணு. ஓகே. ஆல்ரெடி தேங்காய் எண்ணெய் வாசனை வந்துட்டு இருந்துச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்னுமே மனம் கொஞ்சம் கூடுதலா வருது. இப்போ பெப்பர் பொடி போடுறேன். ஆஹா. மேபி அந்த பெப்பர் கொஞ்சம் ஒட்டாது, அதனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம போட்டோம்னா எல்லாம் பெப்பர் ஃபுல்லா கோட் ஆகும். இப்போ வந்து இன்னொரு தவா வச்சு கொஞ்சம் ஸ்லிம்ல வைக்கணும், இதை ஹீட் பண்றதுக்கு. பேன் எடுத்துக்கலாம். ஆமா, அதை எடுத்து இங்க வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். ஸ்லிம்ல வச்சிருங்க. ஃபுல் சிம். அதான். இத மாதிரி பண்ணா நம்ம சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் இது சைடிஷா எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஓஹோ. அந்த மீல் மேக்கரும் நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருந்தோம்னா அந்த பக்கா சுக்கா மாதிரியே இருக்கும். இது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து சுருங்க அந்த இது மாதிரி வரும், இல்லைன்னா அது தெரியாது உங்களுக்கு பார்க்கும்போது. ஓ, ரொம்ப சின்ன சின்ன பீசஸ் கண்டுபிடிக்குங்க. இது வந்து சில பேர் வந்து மட்டனா சுக்காவானு சோயாவானே தெரியாது யாருக்குமே, அந்த மாதிரி இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. இது இப்படியே இருக்கட்டும். இந்த இலையை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் சூப்பரா வந்து அந்த இலையை நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம், வைப் பண்ணி. இப்போ இந்த நாரும் நமக்கு தேவை அப்படிங்கறதுனால மேம் அந்த வாழை இலை நாரை வந்து டைப் பண்றோம், ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்து. ஓகே. இது ரெடி பண்ணது இதுல இலையில வைக்க போறோம் இப்போ. ஓஹோ, வாழை இலையில. அப்ப இது ரெடி ஆயிடுச்சா? இத அணைச்சிடலாம் நம்ம. ரெடி பண்ணலாம். இத அணைச்சிட்டு அதுல கண்டினியூ பண்ணலாம். இத வேணா இங்க வெச்சுக்கோங்க, கீழ கூட அங்க வெச்சுங்க. ஸ்லிம்ல வெச்சுக்கோங்க. ஸ்லிம் வெச்சு. ஓகே. இத நான் பிளேட் பண்ணவா? தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு அந்த பேபி பொட்டேட்டோ மாதிரி இருந்தாலும் பேபி பொட்டேட்டோ ஃப்ரையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி காரசாரமா அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கணும். ஓகே. இப்போ இதை நம்ம நல்லா கட்டிக்கணும். ஓகே. சோ இன்னும் ஒரு இலை வேணும் மேம். இன்னொரு இலை வேணுமா? இது இருக்கு மேம். ஓகே மேம். இது கட்டணும். நான் பிடிச்சிக்கிறேன், நீங்க
ஓகே ஓகே இதில் ஒரு நிமிஷம் பிடிச்சிக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுறேன். ஓகே மேம். ஸோ நல்லா சுட சுட உள்ள வச்சிருக்கோமா, நமக்கு பேக்லாம் பண்ணி தருவாங்களா ரெஸ்டாரண்ட்ல, அது மாதிரி இருக்கு. நல்லா வாசனையா. இதில் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. ஓகே. அந்த எண்ணெயில் இதை வைக்கிறோம். ஓகே. இப்போ நம்ம ஆட் பண்ணது அதே தேங்காய் எண்ணெய். அதே தேங்காய். ஓகே. இப்போ வாழை இலை கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அது குக் ஆயிட்டே இருக்கு. அந்த வாழை இலை குக்கான ஃபிளேவர் என்ன அப்படிங்கிறது இப்போ எங்களுக்கு தெரியுது. ஸோ இதை நம்ம அந்த பக்கம் திருப்பி போட்டு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னங்க ஃபோர்க் வேணுமா திருப்பி? திருப்பி. ஃபைன். சிறப்பு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அந்த பக்கம் ரெடி பண்ண போறோம். இப்போ இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுவோம்ல. 5 minutes குக் ஓகே. ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணிருக்கோம். சிம்லயே வச்சுதான் அதை குக் பண்ணிருக்கோம். அதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அது இப்போ ஆறிட்டு இருக்கும்ல மேம், கொஞ்சம் ஓபன் பண்ணலாமா? ஓகே. ஓகே. ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் மேம். ஓகே ஃபைன். ஸோ பார்க்கறதுக்கே பாருங்க இப்போ அந்த சுக்காவோட ஃபீல் வந்துருச்சு. சுக்கா மாதிரி ஆயிடும்னாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இதை நம்ம மீல் மேக்கர் அப்படிங்கிறது கொஞ்சம் பக்கத்தில் ஒன்றா தான் தெரியும். தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் மட்டன் சுக்கா மாதிரியே தான் இருக்கும். மேம் இப்போ இது ஆவி பறக்க, அந்த ஆவி முடிக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாமா? சொல்லுங்க மேம். ஃபஸ்ட்டு ஒரு தவா வச்சுட்டு அதில் வந்து சோம்பு போடணும். சோம்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு வதக்கிட்டு சோயா இது போடணும். போட்டதுக்கப்புறம் கரம் மசாலா, தனியா பொடி, ஜீரா பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வந்து தேங்காய் எண்ணெயில் இதை சமைக்கணும், அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான். இது போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பெப்பர் பொடி போட்டு இறக்கிடணும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த வாழை இலையில மடித்து இதை வந்து ஸ்டீம் பண்ணணும். அவ்வளோதான்.